தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 13/2/2016 சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலை 10:41 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி விரதம். சஷ்டியிலே விரதம் இருந்து சண்முகநாத பெருமானை வழிபட்டால் வாழ்க்கை வளமாக அமையும். இதற்கென்று ஒரு பழமொழி கூட உண்டு. சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்லி. இதை சிலர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணக்கார வீடுகளுக்கு போனீங்கன்னா சாம்பார் போட்டுக்கிட்டு வருவாங்க, கூட்டு மற்றபடி ரசம் போடுவாங்க. தீந்துரும், அந்த வாளியில இருக்கிற ரசம் தீந்துரும், சாம்பார் தீந்துரும். அப்ப பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுவாரு, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும், கொஞ்சம் நல்லா திறமா போடு அப்படிம்பாரு. ஆனால் அந்த பழமொழியும் மாற்றப்பட்ட பழமொழி ஆகிவிட்டது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது அதனுடைய உண்மையான விளக்கம். அகப்பை என்றால் கருப்பையின் அர்த்தம். கருப்பையிலே குழந்தை உருவாக வேண்டுமானால் சஷ்டியிலே நாம் விரதம் இருக்க வேண்டும். யாருக்கு விரதம் இருக்கணும்? சண்முகநாத பெருமானுக்கு விரதம் இருக்கணும். தொடர்ந்து சஷ்டியிலே விரதம் இருந்து முதல்ல கந்தசஷ்டியிலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த ஓராண்டு முழுவதும் இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுதே அவர்களுக்கு கன்சீவ் ஆகிற தன்மை வந்துவிடும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு 25 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் பிள்ளை பிறந்துச்சு. 13 வருட இடைவெளியிலே பிள்ளை பிறந்திருக்கு. இந்த சஷ்டி விரதத்தை நீங்க இருங்க, உங்களுக்கு சந்தான விருத்தி ஏற்படும் சொன்னான். எவ்வளவோ வைத்தியம் பார்த்தான், எவ்வளவோ நடைமுறையிலே மாற்று வைத்தியங்கள் எல்லாம் பார்த்துட்டான். அது நீங்களாக வாடகை தாய் குழந்தை கூட ஏற்பாடு செய்தான். ஆனால் எந்த முயற்சியும் எங்களுக்கு கிளிக் ஆகல அப்படின்னாங்க. கடைசியிலே சஷ்டியிலே விரதம் இருந்த பின்னால் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே ஆண் குழந்தை பிறந்தது. காரணம், இன்றைக்கும் அந்த தெய்வ வழிபாட்டை நம்பிக்கையோடு நாம் செய்தால் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, நல்ல முகூர்த்தம் வைப்பது எப்படிங்கிறத பத்தி முன்னால் நான் 10ஆம் தேதி சொன்னேன். சொல்லி அதனுடைய தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த நல்ல முகூர்த்தம் தேர்ந்தெடுக்கிற பொழுது முதலிலே தம்பதியருடைய ஜாதகத்தை பார்க்கணும். திசா சந்தி இல்லையா, 2 பேருக்கு ஒத்து திசை நடக்கக்கூடாது. ஒத்து திசை நடந்தால் ஒத்து வாழ நியதி இல்லை அப்படிம்பாங்க. 2 பேருக்கு, சில பேருக்கு வியாழசையில வியாழ புத்தி நடக்கும் மாப்பிள்ளைக்கு, பெண்ணுக்கும் வியாழசையில வியாழ புத்தி நடக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அது நீங்களாக அவர்களுக்குள்ள அந்த லக்னம், ஒரு லக்னத்துக்கு ஒரு லக்னம், ஒரு ராசிக்கு ஒரு ராசி 6-8 இருக்கக்கூடாது. 6 எதிர்கள் ஸ்தானம், 8 இழப்பு ஸ்தானம். அந்த பொருத்தம் நல்லா பார்க்கணும். 10 பொருத்தத்துல ஒரு 6 பொருத்தம், 7 பொருத்தம், முக்கியமான பொருத்தங்கள் மாங்கல்ய பொருத்தம் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அதற்கு பிறகு பெண் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கா, சர்ப்பதோஷம் நாகதோஷம் இருக்கா, வேற என்ன தோஷம் இருக்கு, சனி தோஷம் இருக்கா, களத்திர தோஷம் இருக்கா, புத்திர தோஷம் இருக்கான்னு பார்க்கணும். சகல தோஷமும் அறிந்து கொள்ளணும். இதே தோஷம் மாப்பிள்ளைக்கும் இருந்தா சேர்க்கலாம். நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற. அதனால தோஷம் இல்லாததற்கு தோஷத்தை போய் சேர்த்தாலும் அதனாலே பலன் கிடைக்காது. அப்படி தோஷம் என்ன இருக்கு, சரி அப்படி இருந்தால் திருமணத்துக்கு முன்னதாகவே அதற்கு பரிகாரம் செய்வதா, திருமணம் செய்த பின்னாலே பரிகாரம் செய்யலாமா, தம்பதியை சமேதமாக செய்ய வேண்டுமா, இல்லை முன்னாலேயே அவர்கள் செய்துவிட்டு பேசி முடித்துக் கொள்ளலாமா, அதற்கு ஏற்ற கோவில் எது, எங்கு இருக்கிறது, அந்த ஆலயத்திற்கு யோகபலம் பெற்ற நாளில் செல்வதாக இருந்தால் எப்பொழுது செல்லலாம், இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்தித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 3வதாக 2 பௌர்ணமி 2 அமாவாசை வருகிற மாதத்திற்கு பேர் மல மாதம் என்று சொல்வார்கள். அந்த மாதத்திலே திருமணம் வைக்கக்கூடாது. இப்படி இன்னும் சில விதிமுறைகள் இருக்கின்றன. திருமணம் நடத்த வேண்டும் என்றால் திருமணம் பேசி முடித்துக் கொண்ட உடனே நல்ல முகூர்த்தம் வைப்பதற்கு இன்னும் சில விதிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை தொடர்ந்து உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள். போன் மூலம் உங்களுக்கு வரும் தகவல் செலவை கூட்டும். அது மட்டுமல்ல, செவ்வாயின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உடன்பிறப்புகளிடமும் உடன் இருப்பவர்களிடமும் கோபத்தோடு பேசினால் பல காரியங்கள் நடைபெறாமலேயே போய்விடும். வியாபார விரோதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் வரும் பயணத்தை தள்ளி வைப்பதுதான் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்பட தொடங்குவீர்கள். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் சஞ்சலங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளாக எதையும் நினைக்க வேண்டாம். புதிய முயற்சிகளில் மாலை நேரத்தில் அனுகூலம் உண்டு. அந்நிய தேசத்திலிருந்து வரும் தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். 12க்கு அதிபதி செவ்வாய் 6ல் இருப்பதால் விபரீத ராஜயோகம் செயல்பட போகிறது. எனவே வாங்கிய சொத்துக்கள் பல மடங்கு விற்பதற்கான அறிகுறிகளும் இன்று தென்படும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். ஏதேனும் ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக் கொண்டு வந்து விரும்பியபடியே ஒரு தொழில் தொடங்கலாமா, இனி ஏன் அடிமைக்கு இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் நினைப்பீர்கள்.
அதே நேரத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் திசாபுத்தி பலம் பெற்றிருந்தால் நீங்கள் சுய தொழில் தொடங்கலாம். அது கூட்டுத் தொழிலாக இருப்பது நல்லதா, தனித்தொழிலாக இருப்பது நல்லதா என்பதை நீங்கள் சிந்தித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். 3 குரு இருப்பதால் சகோதர ஒற்றுமை பலப்படும். கடகராசி நேயர்களே, உடன்பிறப்புகளின் வழியே ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. 8 சூரியன் இருப்பதால் அதிகாரிகளால் தொல்லைகள் உண்டு. அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது என்றாலும் கூட மாலை நேரத்தில் மனக்கசப்பு தரும் சம்பவம் ஒன்று நடைபெறலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே முன்னேற்ற தடை அகல முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும். ஏதேனும் ஒரு குறுக்கீடு சக்திகள் வந்து சேரலாம். குழந்தைகளும் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு விரயத்தை உருவாக்குவார்கள். மூத்தவர்களின் ஆலோசனைப்படி நடந்தால் இந்த முன்னேற்றத்தை காண இயலும். அது மட்டுமல்ல, கிழமை சனி என்பதால் வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். 4 சனி. அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கத்தில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் எழுதீபமேற்றி சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். சனி கவசம் பாடினால் சந்தோஷம் நிலைக்கும். கன்னிராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். அயல் நாட்டிலிருந்து வரும் தகவல் அனுகூலமானதாக இருக்கும். 6 கேது சூரியனோடு இணைந்திருக்கிறார். 12 அதிபதி 6 இருப்பதால் விபரீத ராஜயோகம் செயல்படும். எனவே அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளும் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். வியாபார வளர்ச்சி கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 2 செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அதோடு மட்டுமல்ல, உங்கள் தொழிலுக்கும் உறுதுணையாக இருப்பர். துலாம் ராசி நேயர்களே, அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் நாள். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து மிகவும் மகிழ்ச்சி காணப் போகின்றீர்கள். ஆதாயம் தரும் காரியத்தில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். இடம் வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை சனிக்கிழமை. 2 சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். 7 சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க சனி பகவானின் அருள் உங்களுக்கு தேவை. எனவே நீங்கள் சனியை வழிபாடு செய்யுங்கள். சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். செவ்வாய் 12 இருப்பதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் பற்றிய சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வரன்கள் வாயில் தேடி வரும். அதே நேரத்தில் அவை முடிவடைவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். திருமண தடை அகலும். தித்திக்கும் தகவல்கள் வந்து சேரப்போகிறது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகள் நீங்கள் சொன்ன சொல்லை தட்டமாட்டார்கள். எதிர்பாராத தனவரவும் இல்லம் தேடி வரப்போகின்றது. குழந்தைகளின் எதிர்கால நலங்கருதி அவற்றின் கல்யாண சீர்வரிசைக்காக விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் உங்கள் கவனம் செல்லும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே புதன் சஞ்சரிக்கின்றார். அரசு பணி கிடைக்க அதிக முயற்சி எடுக்கும் நாள். வேலைவாய்ப்பு தேடுபவர்கள், அரசு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கப் போகின்றது. அதிகார பதவியில் உள்ளவர்களால் அனுகூலமும் உண்டு. 8 குரு இருந்தாலும் கூட அதன் பார்வை 12 பதிவதால் பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயண வாய்ப்புகள் வந்து சேரலாம். புதிய பாதை புலப்படும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உறவினர்களின் சந்திப்பால் உள்ளம் மகிழும் நாள். இன்பங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். தொழிலில் இருந்த மந்தநிலை மாறும். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். கனவுகள் நனவாகும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, விரயங்களிலிருந்து விடுபட விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் தான் விரயங்களிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். அரசு அனுகூலம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். வீட்டு தேவைகள் அதிகரிக்கும். கூட்டு முயற்சிகளில் கூட்டாளிகள் உங்களை விட்டு பிரிய நேரிடலாம். எனவே இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.